10th standard maths chapter 2 numbers and sequence example 2.14 solve பண்ணலாம். Solve 8x congruent to 1 modulus of 11. ஸோ கொஷனில் சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இருக்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றத வேரியபிள், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் கான்கிரண்ட் ரிலேஷன் எழுதிடலாம். எக்ஸ் ஸோ 8x congruent to 1 into modulus 11. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கு இல்லையா? ஸோ இது ரிமைண்டர் தானே, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது நம்ம மைனஸில் எழுதிக்கலாமா? அப்படி மைனஸில் எழுதும் போது கான்கிரண்ட் என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆகும். இந்த 11 நீங்கள் எழுதிட்டு நம்ம கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஃபார் சம் இன்டீஜர் ஓகே, இங்கே என்ன வேரியபிள் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேவா? அதாவது இந்த கான்கிரண்ட்டை ரிமூவ் பண்ணி நான் இந்த ஈக்குவல் போடுறதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், இங்கே ஏதாவது ஒரு வேரியபிளை இந்த டிவைஸரோட மல்டிப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு வரணும், ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ 8x அப்படி வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 11k -1 இங்கே வந்தால் +1 8x ஈக்குவல் டு 11k +1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11k +1/8. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கேக்கு பதில் ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? 1 2 3 4 5 அப்படி நம்ம போட்டுகிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து 11 × 1 போடுறேன்னா 11. ஸோ 11 + 1 12 12/8. ஸோ 12ன்றது 8ஆல் டிவைட் ஆகும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து சம் வேல்யூ வரும் இல்லையா? ரிமைண்டர் வந்து 0 வராது. ஸோ அப்போ நம்ம கேக்கு பதில் என்ன போடணும், என்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா 8ஆல் நான் டிவைசிபிள் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வரணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், கேக்கு வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் கேக்கு பதில் ஃபஸ்ட்டு 5 கொடுக்குறேன், ஓகேங்களா? 1 2 3 4 வரைக்கும் போடும்போது எனக்கு 8ஆல் அது டிவைசபிள் ஆகலை, அதாவது ரிமைண்டருக்கு வந்து சம் நம்பர் வருது. எனக்கு ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னா நான் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 11 × 5 + 1/8 இல்லையா? ஸோ 11 × 5 55 + 1/8 56/8. ஸோ 8 டேபிளில் 56 வரும்னா 8 7s 56. அப்போ எக்ஸோட வேல்யூ 7. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் நான் 13 கொடுக்குறேன். 6 7 8 9 10 11 12 போடும்போது ரிமைண்டர் எனக்கு 0 கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் 13 எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 11k +1/8. 11 × 13 +1/8. 11 × 13 3 3 1 1 143 143 + 1/8. ஸோ 144/8. ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 8 1s are 8. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 6. ஸோ 8 8s are 64. இப்போ கேவோட வேல்யூ 18. சரிங்களா? அடுத்தது வந்து கேக்கு வந்து நான் 21 போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 29 போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா சொல்யூஷன், therefore the solutions are 7 18 29 40 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த வேல்யூஸை தானே நம்ம இங்கே எழுதணும். ஓகே, எக்ஸுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூஸ் தான் நம்ம எழுதணும். இதுக்கு முன்னாடி சம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேக்கு பதில் என்ன வேல்யூ அப்ளை பண்ணுவோமோ அதை தான் என்ன பண்ணியிருப்போம், சொல்யூஷனாக எழுதியிருப்போம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கொஸ்டினை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாகவும் இல்லை கேக்கு பதிலாகவும் என்ன நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அது சொல்யூஷனாக கிடைக்கும். சரிங்களா? இங்கே கொஸ்டினில் டேரெக்டாக சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சால்வ் அப்படின்னாலே என்ன பண்ணணும், எக்ஸுக்கு என்ன ஆன்சராக வருதோ, சரிங்களா? ஸோ என்ன ஆன்சராக வருதோ, அதாவது என்ன சொல்யூஷனாக வருதோ 7 18. ஸோ ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷனாக கிடைக்குது இல்லையா? இதுதான் என்னவா எழுதணும், நம்ம சொல்யூஷன்ஸாக எழுதணும். அதாவது சால்வ் பண்ணி அந்த ஆன்சர்ஸை எழுதணும். சரிங்களா?